Kodaikanal Resort Plots for sale. For more information, contact 7667008999. வணக்கம். சமீபத்தில் மரணமடைந்திருக்கிற காவலாளி அஜித் குமாருடைய வழக்குல நிறைய அதிரடி திருப்பங்கள் வர்றதை பார்க்க முடியுது. இந்த வழக்குல நம்ம ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னா, கிணறு வெட்ட போகும்போது பூதம் கிளம்பிய கதையாக இந்த வழக்கில் யாரோ ஒருவர் ஒரு புகாரை அளிக்க போய் அந்த புகாரின் விளைவாக அஜித்துடைய மரணம் நிகழ்ந்திருக்கிறது. இந்த மரணத்தை தாண்டி புகார் கொடுத்தவங்க மேலேயே ஏகப்பட்ட அலிகேஷன்ஸ் இப்போ வந்துருச்சு. இதுதான் இந்த வழக்கை பற்றிய மிக பரபரப்பான திருப்பங்களாக பேசப்படக்கூடிய பல்வேறு விஷயங்கள் இதை தொட்டுதான் வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். ஏற்கனவே இந்த மடப்புறம் பத்திரகாளியம்மன் கோவிலுக்கு நிகிதாவும் அவருடைய தாயார் சிவகாமியும் வந்து போனதை பத்தின செய்திகள் எல்லாமே நம்ம கேட்டிருப்போம். இதுல இப்ப புதியதாக சில சந்தேகங்கள் எழுந்திருக்கிறது. ஏற்கனவே இருந்த சந்தேகங்கள் தான் இருந்தும் அந்த சந்தேகங்கள் அஜித்குமார் தொடர்பாக இருந்தது. இப்போது அனைவருடைய அனைத்து சந்தேகமும் நிகிதா தொடர்பாக மாறி இருக்கு அப்படிங்கிறதா புதிய பரபரப்பான விஷயமா இருக்குது. குறிப்பிட்ட ஒரு 3 விஷயம் இதுல ரொம்பவே ஹைலைட்டா இருக்கு. அஜித்குமார் மீது நிகிதா புகார் அளிப்பதற்கான அந்த முகாந்திரமே அப்படிங்கிறதே இல்லை. ஒரு லாஜிக்கே இல்லாத புகாரை எப்படி இவங்க அழிச்சிருப்பாங்க? இவங்க முதல்ல யாரு? இவங்க எதுக்கு இங்க வரணும்? இப்படியான பல கேள்விகள் நிகிதா தொடர்பாக எழுந்தது. யார் இந்த நிகிதா அப்படிங்கிறது எல்லாரிலுமே ஒற்றை கேள்வியாக இப்போது எழுப்பப்படுகிறது. நிகிதாவை பொறுத்த வரைக்கும் அவருடைய தாயாருக்கு இந்த ஸ்கல் ஸ்கேனிங் எடுக்கிறதுக்காக வந்து கூட்டிட்டு போனோம். அப்படி கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி தான் கோயிலுக்கு வந்தோம் அப்படிங்கிறது அவருடைய முதல்ல பேசியிருந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே காணொலிகளில் பேசியிருக்கும் போது இந்த மாதிரி ஒரு கருத்தை வச்சிருந்தாங்க. அப்போது முகத்தை மூடி கட்டி இருந்தாங்க. ஒரு திருட்டு புகார், அதை சொல்வதற்கு எதுக்கு முகத்தை கட்டி இருக்கணும் நிகிதா அப்படின்னு ஆரம்பிச்சு நிகிதாவுடைய அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே இப்போது விமர்சிக்கப்பட்டு வருகிறது. இப்போது இன்னும் பல விஷயங்கள் நிகிதா தொடர்பான விஷயங்கள் கிளம்பின உடனே இது இன்னும் ஜாஸ்தி ஆயிருச்சு. நிகிதாவை பொறுத்த வரைக்கும் அஜித்குமார் மேல வாய்மொழியாக வைக்கப்பட்ட அந்த குற்றச்சாட்டுக்காக அஜித்குமாரை அதுவும் நேரடியா கைது செய்யாம ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போகாம லாக்அப் டெத் அப்படின்னு சொல்றோம். ஆனா லாக்அப் டெத் கிடையாது இது. ஏன்னா அங்கேயே ஊருக்குள்ளேயே வேற ஒரு பகுதியில அழைச்சிட்டு போயிட்டு அந்த பகுதியில விசாரணை நடந்திருக்கிறது. அதை சத்தீஸ்வரனுங்கிறவரு மறைந்திருந்து வீடியோ எடுத்திருக்கிறார். அந்த காணொலி தான் 30 செகண்ட் ஆடியோ. அதுதான் இப்போது மிக முக்கியமான எவிடன்ஸாக மாறி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சமூக ஆர்வலரும் பிரபல வழக்கறிஞருமான ஹென்றி திபேன் கூறியிருக்கிறார். நீதிபதி இடத்திலே சமர்ப்பிக்கப்பட்ட மிக முக்கியமான ஆவணமாக அந்த 30 செகண்ட் வீடியோ அமைந்திருக்கிறது. அஜித்குமாரை போலீசார் தாக்கி அடிக்கும் பொழுது எடுக்கப்பட்ட அவர் மறைந்திருந்து எடுத்து அந்த ஆடியோ மாறி இருக்கிறது. இது தொடர்பாக சத்தீஸ்வரனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நிறைய அச்சுறுத்தல்கள் இந்த வீடியோ எடுத்ததுனால வருது. அதே சமயத்துல அவர் தான் அஜித்தை அவங்க கிட்ட அழைச்சிட்டு போனார் அப்படிங்கிற மாதிரியான அலிகேஷன்ஸும் வருது. இதற்கு அவர் மறுப்பு தெரிவிச்சு பிரஸ் மீட்ல பேசி இருந்திருக்கிறாரு. அந்த காணொலிகள் இப்போது பார்க்க முடிகிறது. சத்தீஸ்வரன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் இதை எப்படியாவது அஜித்குமார் இருந்து போனாலும் இன்னும் பல பேருக்கு இது நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிற முயற்சியில தான் இந்த முன்னெடுப்பை எடுத்த. ஆனா என் போன்று சாட்சி சொன்னவர்கள் எல்லாமே இப்போது பின்வாங்குறாங்க. ஏனென்றால் இங்க ஏகப்பட்ட பேரம் நடக்கிறதா, ஏகப்பட்ட அச்சுறுத்தல் நடக்கிறதா அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. இதுக்கு நடுவுல நிகிதா அவர்களுக்கு என்ன இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, எந்த இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி, எந்த உயரதிகாரியை பயன்படுத்தி அஜித்குமார் மீது விசாரணை அப்படிங்கிறது அபிஷியலா ஒரு விசாரணை செய்யாம இப்படியான ஒரு முறையில இந்த வழக்கை விசாரிப்பதற்கு ஒரு அழுத்தம் நிகிதாவால் கொடுக்க முடிகிறது அப்படின்னு சொன்னா, நிகிதா யார், அவங்களுக்கு இருக்கிற அந்த பவர் என்ன, அல்லது அந்த பவருடைய அதிகாரிகள் அவர்களுக்கு உடந்தையாக அல்லது அவர்கள் கூப்பிட்டால் அதற்கு செவிசாய்க்கக்கூடிய அந்த தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த நபர் யார் அப்படிங்கிறது மீண்டும் இந்த வழக்கிலும் யார் இந்த சார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காயினேஷன் வருகிறது. நிகிதாவை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்டத்தட்ட 40 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி, டாக்டர் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா இவங்க வந்து டாக்டர் கிடையாது. அவங்க ஒரு தனியார் கல்லூரியில, கலைக்கல்லூரியில படிச்சவங்க தான். அவங்க வந்து மருத்துவர் கிடையாது. அவர் ஒரு சில மோசடி வழக்குல 2011 சிக்கியிருக்கிறாங்க. 16 லட்சம் ரூபாய் வரைக்கும் மோசடி செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல புகார்கள் இருக்கிறது. 2011 அவங்க மேல எஃப்ஐஆரே இருக்கு அப்படிங்கிறது இப்போது வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. நான் சொன்ன மாதிரி கிணறு வெட்ட போய் பூதம் கிளம்பின கதை அப்படிங்கிறது நிகிதா விஷயத்துல ஊர்ஜிதமாகிறது. நிகிதாவை பொறுத்த வரைக்கும் அவர் மீது இந்த செய்தியை பார்த்த பிறகு நிறைய பேர் அவர் மீதான அலிகேஷன்ஸை, குற்றச்சாட்டுகளை ரொம்ப பொதுப்படையாக வெளிப்படையாக வெளியே வந்து சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக நிகிதாவுக்கு பாடம் எடுத்த பிஎட் பேராசிரியர் ஒருவர் அவர் வந்து சொல்லியிருக்கிறார், நான் அரசு வேலைக்கு முயற்சி பண்ண, இவங்க கிட்ட
கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது போன்று மதுரையை சேர்ந்த செல்வம் அப்படிங்கிற ஒரு அரசு வேலைக்காக நிகிதாவுக்கு பணம் கொடுத்திருக்கிறார். அதே போன்று பல பேரிடம் வந்து அரசு வேலை பெற்று தருகிறேன், இது போன்ற துறைகளில் வேலை பெற்று தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பண மோசடிகளை செய்திருக்கிறார் நிகிதா அப்படிங்கிற விவகாரங்கள் இப்போது வெளியே வந்திருக்கிறது. இதற்காக ஏற்கனவே அவர் மீது பல பிரிவுகளில் வழக்கும் இருக்கு. குறிப்பாக 420 அப்படிங்கிற அந்த சீட்டிங் பிரிவில் வழக்கு இருக்கிறது. அதே போன்று நிகிதா வந்து ஒரு இடத்துல ஒரு இடத்தை வித்திருக்கிறாங்க, அவங்களுடைய சொந்தமான இடத்தை வித்திருக்கிறாங்க. விற்கிறதுக்காக ஒரு சில தொகைகள் அவர்களுக்கு பரிமாறப்பட்டிருக்குது, கைமாறி இருக்கு. ஆனா அந்த தொகை போதலன்னு சொல்லிட்டு மீது மேற்கொண்டு பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாசில் அப்படிங்கிறவர்கிட்ட அவங்க கேட்டிருக்கிறாங்க. அவர் ஒரு தனியார் கல்லூரி மேலாளர். அவர்கிட்ட நிகிதா இது போன்று கிட்டத்தட்ட 70 லட்சம் ரூபாய் வரைக்கும் மோசடி செஞ்சிருக்கிறாங்க. அப்படி செய்தும் கூட அந்த வீட்டையும் அவர்கிட்ட கொடுக்கல, அதை எங்கேயோ பேங்க்ல அடகு வச்சு அங்கேயும் பணம் வாங்கியிருக்கிறாங்க. இப்படியான பல மோசடி பேர் வழியாக நிகிதா மட்டும் இல்லாமல் அவருடைய உறவினர்கள், குடும்பத்தினர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தாயார் உட்பட எல்லார் மீதும் எல்லாருக்கும் குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஏன்னா இப்ப நான் சொன்ன எல்லா இன்சிடென்ட்லுமே இவங்க குடும்பத்தினர் அனைவருமே, சகோதரர், அப்புறம் சகோதரருடைய மனைவி அப்படின்னு சொல்லிட்டு நிகிதாவுடைய குடும்பத்தினர் அனைவருமே அவர்களுடைய தொடர்ச்சியான அவங்க கமிட் பண்ண எல்லா குற்றங்களிலுமே பாதிக்கப்பட்டவர்களிடம் நேரடியாக இந்த குடும்பத்தினர் எல்லாருமே பேசி இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற ஒரு சமயத்துல நிகிதாவுக்கு ஒரு இடத்துல சொல்றாங்க, ஒரு நபர் பேட்டி கொடுக்கும் பொழுது சொல்றாரு, துணை முதல்வருடைய பிஏ வரைக்கும் அல்லது துணை முதல்வர் வரைக்கும் என்னால் வந்து ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பெரும் பெரும் இடங்களில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகளிடம் தனக்கு தொடர்பு இருப்பதாக, தனக்கு அவர்கள் கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதாக, செல்வாக்கு இருப்பதாக பல பேரையும் வந்து நம்ப வைத்தும் மிரட்டுவதற்கும் இந்த மாதிரியான தகவல்களை அந்த தன்னிடமிருந்து கொடுத்த பணத்தை கேட்கறாங்க இல்லையா, அவங்களை மிரட்டுவதற்கும் இது மாதிரியான அந்த தகவல்களை வந்து அவங்க பயன்படுத்துறாங்க. பட் இதெல்லாமே எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அதாவது அவர்களுக்கு, நிகிதாவுக்கு இவர்களுடன் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அதே சமயத்துல நிகிதா இது போன்ற வார்த்தைகளை சொன்னது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அவரால் பாதிக்கப்பட்ட பல பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஒரு அடிப்படையில் அஜித்குமார் மீது நிகிதா கொடுத்த அந்த வழக்கு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மை, அதே போன்று இந்த வழக்கு கொடுப்பதற்கு எந்த லாஜிக்கும் இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த வழக்கு, அதுவும் ஒரு 10 பவுன் சவரன், இதை செய்ததே ஒரு திருட்டு மோசடியாக இருக்கலாம், ஏற்கனவே மோசடி பேர் வழியாக இருக்கிற இந்த பெண்மணி, அந்த பெண்மணியுடைய குடும்பம் அப்படிங்கிற ஒரு நரேஷன் நமக்கு கிடைக்குது. இதை தான் பல பேர் முன்மொழிகிறாங்க. குறிப்பாக அரசியல் பிரபலம் ஜான் பாண்டியன் அவர்கள் இந்த கருத்தை முன் வச்சிருக்கிறார். இது ஒரு வழக்கு ஜோடிக்கப்பட்டதல்ல, இந்த சம்பவமே ஒரு ஜோடனை தான், நிகிதாவால் ஜோடனை செய்யப்பட்ட சம்பவம் தான். முதல் குற்றவாளியாக நிகிதாவை தான் முதலிலே கைது செய்யப்பட வேண்டும். அவர் யார், அவருடைய பின்னணி என்ன, அவர் எதற்காக இந்த கோவிலுக்கு வந்தார், அஜித் மீது அவர் புகார் வைப்பதற்கான லாஜிக் என்ன அப்படின்றது எல்லாமே முறையாக விசாரிக்கப்படாமலே அஜித்குமார் அழைத்து செல்லப்பட்டதும், அதுவும் ஒரு 10 பவுன் சவரனுக்காக இப்படி கொடூரமாக தாக்குதல் செய்யப்பட்டு அவர் மரண அடைகிற அளவுக்கு இப்படியான சம்பவத்தை நடத்தியதற்கும் என்ன நிகிதாவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, அவர் சொன்னா கேட்கக்கூடிய அந்த உயரதிகாரி யாரு, இந்த அஜித்குமாரை தாக்கிய இவர்களுக்கு இதில் என்ன லாபம், அவருடைய குடும்பத்தினர் சொல்வது போல மேலதிகாரிகள் சொன்ன வேலை தானே இந்த போலீசார் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தினர் சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த மேலதிகாரி யார், அவர் யார் சொன்னால் கேட்டிருக்கிறார், இப்படியான விஷயங்கள் இருக்குது. இதுக்கு நடுவுல நிகிதா சொன்ன 3 விஷயங்கள் கிளாஷ் ஆகுது. அதை நாம் பார்த்து விடுவோம். அதாவது என்ன அப்படின்னா, நிகிதாவை பொறுத்த வரைக்கும் இந்த கோயிலுக்கு, மடப்புறம் பத்ரகாளியம்மன் கோவிலுக்கு வந்துட்டு திரும்பி கார் எடுத்துட்டு போகும்போது கொஞ்ச தூரத்துல சாப்பிடணும்னு சொல்லிட்டு தோணுது. அப்படி சாப்பிட போகும்போது பைய பிரிச்சு பார்த்தோம், அப்பதான் வந்து நகை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோட சொல்றாங்க. முதல் காணொலியில அப்படி சொல்றாங்க. அப்புறம் 2வது ஒரு காணொலியில அவங்க போயிட்டு நேர்ல போய் எடுக்கும் பொழுது அந்த காணொலியில நிகிதா முகத்தை மூடி இருக்குல்ல, அவங்க அப்ப பேசும்பொழுது என்ன சொல்றாங்கன்னா, அங்கவே கோயிலே வச்சு பார்க்கும்பொழுது நகையை காணாம போச்சு அப்படின்றத கோயிலே கண்டுபிடிச்சதாக, அதாவது கோயில் வாசல்ல இருக்கிற கார்லயே கிளம்புறதுக்கு முன்பே கண்டுபிடிச்சதாக சொல்றாங்க. முதல் காணொலியில ரொம்ப தூரம் போயிட்டு நகை காணாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு பேக் எடுக்கும்போது நகை காணாம போச்சுன்னு கண்டுபிடிச்சு திருப்பி ரிட்டர்ன் வரதா சொல்றாங்க. 2வது காணொலியில இது அப்படியே மாறுது. அதே போன்று இன்னொரு விஷயத்த சொல்றாங்க, கோவிலுக்குள்ளேயே அந்த அர்ச்சனை செய்யும் போதோ ஏதோ ஒரு சமயத்திலயோ சாவியை ஒரு முறை காணும் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டப்படுறாங்க. இதை வந்து 2வது காணொலியில பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஆக சாவி காணாமல் போன சம்பவம் இது எங்க இருக்கு, சாவி காணாம போயிடுச்சு, இது கைமாறிடுச்சு, உங்ககிட்ட இருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சம்பவம் உள்ளேயே கோயிலுக்குள்ளேயே ஒரு முறை நடந்திருக்கிறது. அப்படிங்கும் பொழுது அஜித் மீது மட்டும், அஜித்திடம் மட்டும்தான் சாவி கொடுத்த அவர் மூலமாக தான் இது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்வதற்கான காரணம் என்ன, அஜித் மீது மட்டும் புகார் அளிப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது கேள்வியாக இருக்கிறது. கோயிலுக்குள்ளேயே சாவி ஒரு முறை காணாமல் போயிருக்கு அப்படிங்கிறத 2வது வீடியோல சொல்லக்கூடிய நிகிதா முதல் வீடியோவில் அதை ஏன் சொல்லவில்லை. அதே போன்று வெளியே வந்ததுக்கு பிறகு இவரு
500 ரூபாய் கேட்டார் அப்படிங்கிற அந்த தகவலையே 2வது வீடியோல சொல்லவே இல்லை. இதை சொல்லாமலே அதை கடந்து போறாங்க. முதல் வீடியோவை தாண்டி 2வது வீடியோல இந்த லாஜிக்கை அல்லது என்ன நடந்ததுங்கிற சம்பவத்தை விவரிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த சம்பவத்தினுடைய பின்னணியில் இருக்கிற அந்த எமோஷனல் பின்னணியை முன் வச்சு 2வது வீடியோல அதிகமா பேசுறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் இன்னும் சந்தேகத்தை ஊட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ ஒரு நபர் எப்பவுமே ஒரு விஷயத்தை அணுகும் போது எமோஷனலா பேசக்கூடியவங்களா இருக்கலாம். எல்லா விஷயங்களும் அது தொடர்பான எல்லா விஷயங்களையும் சேர்த்து சொல்லக்கூடியவங்களா இருக்கலாம். ஆனா அது அவங்க கேரக்டரா இருந்துச்சு அப்படின்னா எல்லா இடத்துலையும் அப்படிதான் பேசுவாங்க. அப்படிங்கும் பொழுது நிகிதா முதல் காணொலியில ஒரு விதமாகவும் 2வது காணொலியில ஒரு விதமாகவும் தகவல்களை முன்னுக்கு பின் முரணாக மாற்றி மாற்றி பேசக்கூடிய இந்த சம்பவமும் பதிவாகி இருப்பது அப்படிங்கிறது அனைவருக்குமே பெருத்த சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஸோ அந்த அளவுல இப்போது நமக்கு கிடைத்திருக்கிற அனைத்து தகவல்களுமே அஜித்குமாரை தாண்டி, அஜித்குமார் நம்ம எல்லாருக்குமே அவருடைய தகவல்கள் மிக ஓப்பன் சோர்ஸாக இருக்குது. அவருடைய குடும்பம் அலைவா இருக்குது. அந்த குடும்பத்தினர் அவரை பற்றி சொல்றாங்க. சுற்றம் உறவினர்கள், சுற்றம் சூழ்ந்தவர்கள் எல்லாருமே அவரை பற்றி சொல்றாங்க. அவருடைய பாங்கு என்ன, அவருடைய ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசுறாங்க. அவருடைய தம்பியை பார்க்க முடிகிறது. இப்படி எல்லாரையும் பார்க்க முடிகிறது. அவருக்காக ஆதரவாக அவ்வளவு பேர் நிற்கிறாங்க. ஆனா நிகிதா மற்றும் அவருடைய தாயார் சிவகாமிக்காக யாருமே நிக்கல. யாருமே அவர்களுக்காக பேசல, அவர்களுக்கு ஆதரவாக பேசல. அந்த குடும்பத்தினர் யாருன்னே தெரியல. அந்த குடும்பத்தினரை முழுசா ஒரு முறை நம்ம வீடியோல கூட பார்க்கல. 2 பேர் தான் பார்க்கிறோம். அப்படிங்கும் பொழுது எங்கிருந்தோ வந்த யாரோ 2 பேர் வாய்மொழியாக சொன்ன ஒரு புகாரின் அடிப்படையில் இவ்வளவு பெரிய தமிழகத்திலே உலுக்கக்கூடிய ஒரு மரணம் அப்படிங்கிறது விசாரணையின் போது நடந்திருக்கிறது அப்படின்னா இது யாருடைய தவறு? நிகிதாவை சரியாக விசாரிக்காத காவல்துறையினர் தவறா, இல்லை இது போன்ற குற்றப்புகாரை வாய்மொழியாக சொல்லி நம்ம எது வேணாலும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிற நிகிதாவுடைய தவறா, இல்லை நிகிதாவுக்கு பின்புலமாக இருக்கக்கூடிய அவருடைய மோசடி பின்புலம் அப்படிங்கிறது இந்த விஷயத்துல செயல்படுகிறதா அப்படின்னு பல்வேறு கோணங்கள்ல போலீசார் இது குறித்து விசாரித்துட்டு வர்றாங்க. நீதிமன்றமும் அடுத்த இனிஷியேட்டிவை நோக்கி நகர்கிறது. இது குறித்த விரிவான ஒரு அறிக்கையை தாக்கல் செய்வதற்கான அந்த ஏற்பாடுகளும் 8ஆம் தேதிக்குள்ள நடந்து தீர வேண்டும் அப்படிங்கிறதும் நீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கிறது. இந்த வழக்கில் மிக தீவிரமாக விரைவாக ஒரு நல்ல தீர்ப்பு எட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து இன்னொரு தருணத்துல இந்த வழக்கு குறித்து நாம் பேசுவோம். வழக்கு தொடர்பான அஜித்குமாருடைய மரண பின்னணி தொடர்பாக, நிகிதாவுடைய அந்த பின்னணி தகவல்கள் தொடர்பான உங்களுக்கு தெரிந்த, உங்களுக்கு எழுந்த எல்லா கேள்விகளையும் சந்தேகங்களையும் எங்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை காணுங்கள். இன்னொரு தருணத்துல உரையாடுவோம். நன்றி.